இவளுக்கு மட்டும் எதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆகுது ரெடி ஆகிறதுக்கு? வராளா பாரு. ஒரு ஃபங்க்ஷன் சொல்றப்ப தான் இவ்வளவு நேரம் ரெடி ஆகும். எப்ப எவ்வளோ நேரம்டி? நேரம் ஆச்சு. சரி சீக்கிரம் வா, போலாம் வா. அவ்வளோதான் ரியாக்ஷனா? ஏய் என்னடி, என்னாச்சு? வா போலாம். நான் வரல. என்ன பிரச்சனை உனக்கு? பின்ன நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாரிலாம் கட்டினேன் தெரியுமா? கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குன்னு கூட சொல்ல வேணாம், முழுசாவாச்சும் பார்க்கலாம்ல. ஓ ஏய் சூப்பர்டி. வேற லெவல் தெரியுமா? ஒரு நிமிஷம் திரும்பிக்கோ. வா, தேவதை மாதிரி இருக்க நீ. நானே கண்ணு வச்சிருவனா பாத்துக்கோவேன். போதுமா? போலாமா? நல்லா நடிக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு முடியாது. இப்போ நான் போய் மறுபடியும் நடந்து வருவேன். நீங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல என்ன ஃபீல் பண்ணியே பாப்பீங்களா? ஓகே? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி? சரி போ போ, போயிட்டு வா. போய் சொல்லிட்டேன், தேவதை மாதிரி இருக்கேன்னு. நீ அதுக்கும் மேல. அது எனக்கே தெரியும். வாங்க போலாம். முதல்ல இந்த சாரியை மாத்தணும். ஒரே கசகசன்னு இருக்கு. இந்த பொண்ணுங்களாம் எப்படிதான் இந்த சாரியை கட்டுறாங்களோ? தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த பாட்டை ஆஃப் பண்றியா? இரிட்டேட்டிங்கா இருக்கு. இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? எதுக்கு கோவப்படுறீங்களா? இரு, உன்கிட்ட நிறுத்திட்டு பேசினா தான் சரி வரும். ஐயோ, என்ன பண்ணி தொலைச்சுன்னு தெரியலையே. என்ன பண்ணனா? நம்ம போனது என் மேனேஜரோட பொண்ணு கல்யாணத்துக்கு. ஆமா. அவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்காக டான்ஸ் ஆடுறியான்னு கேட்டா உடனே போய் ஆடிடுவியா? தொட்டதெல்லாம் தூள் பறக்குது, மாலை டுண்டும் மங்கள டுண்டும். ரொம்ப முக்கியம். எல்லாரும் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? நினைச்சேன், என்னடா எல்லாமே நல்லா போகுது, இன்னும் சண்டே வரலையேன்னு. அவங்க கூப்பிட்டாங்கன்னு தாங்க போனேன். என்னை விட சின்ன பசங்களாம் எப்படி ஆடினாங்க தெரியுமா? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லியிருக்க வேண்டியது தானே? ஆமா, அப்படியே மேடம் கேட்டு தான் போய் டான்ஸ் ஆடுறாங்க. கேட்டு அப்படியே விட்டுருப்பேன். சரி, அது கூட பரவாயில்ல. சாப்பிடும் போது கொஞ்சமாவது மேனஸ் இருக்காடி உனக்கு? அங்க நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணனா? ஏதோ சாப்பாடே பார்க்காத மாதிரி அண்ணா சாப்பாடு, அண்ணா சாம்பார், அண்ணா கூட்டு, அண்ணா பொரியல். ஒவ்வொரு தடவையும் கத்தி தான் கேட்பியா? ஒவ்வொரு வாட்டியும் அவன் சாப்பாடு வைக்கும் போது என்ன எப்படி பார்த்தாங்க தெரியுமா? இதுல என்னங்க குத்தம்? நல்லா இருந்துச்சேன்னு ஒரு 4வது வாட்டி பொரியல் கேட்டேன். ஆத்தா, அங்க இருக்கவெல்லாம் அவன் இலைய பார்த்து சாப்பிட்டதை விட நம்மள பார்த்து சாப்பிட்டதான் அதிகம். கடவுளே நடத்த மாட்டார் போல. சரி, அதெல்லாம் விடு. ஓசில ஐஸ்கிரீம் தராங்கிறதுக்காக ஒரு 2 சாப்பிடலாம், இல்ல 3 சாப்பிடலாம். 14 ஐஸ்கிரீம் ஆடி சாப்பிடுவேன். இங்க பாருங்க, இப்படி எல்லாம் சும்மா சும்மா கோவப்பட்டீங்கன்னா அப்புறம் நானும் கோவப்படுவேன். மொத்தல ஒழுங்கா உட்காரு நீ. இப்ப வண்டியை நிறுத்துங்க. எதுக்கு? வண்டியை நிறுத்துங்க, நான் நடந்தே வரேன். இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? என்ன கேட்ட நீ இவ்வளவு கோவப்படுற? நான் எப்படி உட்காரணும், நான் என்ன ரீல்ஸ் பார்க்கணும் நீங்க சொல்லி தராதீங்க. சரி, தெரியாம கேட்டேன், சாரி. நான் இப்போ உங்ககிட்ட சாரி கேட்டனா? என்னதான் பண்ணுங்கற? வண்டியை நிறுத்த போறீங்களா இல்லையா? இல்லனா கியரை மாத்தி விட்டுருவேன். சொல்லிட்டே இருக்கு. ஏய் ஏய் ஏய், என்னடி பண்ற? அம்மா தாயே, கொஞ்ச நேரம் பேசாம வரியா? கால்ல வேணா விழுறேன். அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் உட்காருவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ரீல்ஸ் பார்ப்பேன்.
என்ன வேணா பண்ணு, தயவு செஞ்சு இந்த பாட்டு மட்டுமாவது ஆஃப் பண்ண. நீங்க என்ன திட்டினீங்கல்ல, அதுக்கு பனிஷ்மெண்ட் இந்த சாங்கை ஃபுல்லா கேளுங்க. ஐயோ, எந்த கொஷின் எங்க இருக்குன்னே தெரியலையே. என்ன ப்ராப்ளம்? புக்கு ஃபுல்லா ப்ராப்ளம் தான். இந்த செமஸ்டர் ஆச்சும் எல்லா அரியரும் கிளியர் பண்ணலான்னு பார்த்தா முடியாத போலயே. அரியரா? எத்தனை அரியர் வச்சிருக்க நீ? சொல்லு. அது வந்து சொன்னா நீங்க திட்டக்கூடாது. திட்டமாட்ட, சொல்லு. 13 அரியர். 13 அரியரா? யாரோ காலிங் பெல் அடிக்கறாங்க, போய் பாருங்க. ஐயோ போங்க, எங்க போங்க 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 போங்க. ஏடா மாப்ள, டேய் நீயா? நானே தான். என்னடா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? சரி உள்ள வா. அதுக்கு நீ ஃபோன் பண்ணா ஃபோனை எடுக்கணும்டா. மச்சான், என் வைஃப் அபி. ஹாய். ஹாய், வணக்கம். வணக்கம். நிறுத்திக்கலாம். என் பேர் வருண், என் ஃப்ரெண்டு. இவன் தான் என் உயிர் நட்பு. ஒரு காலத்துல சூர்யா தேவா மாதிரி இந்த சத்யா வரும் இல்ல மச்சான்? ஆனால் ஃபோன் பண்ண மட்டும் எடுக்க மாட்டான், மாற்றி மாற்றி ரீல்ஸ் மட்டும் அனுப்பிச்சுப்போம். அப்படி போய்ட்டு ஃப்ரெண்டு இல்லைடா? எனக்கு தெரியுங்க, எங்க கல்யாணத்துக்கு கூட வந்தீங்களே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலாக நான் உங்கள் கல்யாணத்துக்கு வரவே இல்லை. நான் இன்னைக்கு தான் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கேன். அவசரப்பட்டு சிங்கப்பட்டுமே. ஓகே, போய் காஃபி போட்டு எடுத்து வா போ. சரிங்க, இனிமேல் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். ஆ, அப்புறம் மச்சான், உன் ஒய்ஃபு பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்களே? அது ஏன் மச்சான் கேட்குற? ஏய், கொடுத்து வச்ச வேண்டாம் நீ. இனிமேல் டெய்லியும் ஜாலியாக ஜிம்கான தான். ஏய் நீ வேற. ஏண்டா என்னாச்சு? அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. டிகிரி முடிக்கிற வரைக்கும் நோ ரொமான்ஸ். டேய், அப்போ உங்களுக்குள்ள எதுவுமே I know this. You deserve this, ரா. சிரிக்காத மச்சான். டேய், நம்ம பசங்க கிட்ட மட்டும் இதை சொல்லிடாதடா. பங்கமா கலாய்ப்பானுங்கடா. ஓகே 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 மச்சான். அச்சச்சோ, என்ன நம்ம உள்ள வந்துட்டோம். நமக்கும் சமையல் கட்டுக்கும் ஆகாதே. அத்தை வேற இல்லை, இதுல இவன் வேற காஃபி போடணும். இப்போ என்ன பண்றது? ஃபோன். பெட் காஃபி, சாக்லேட் காஃபி, ஐஸ் காஃபி, பிளாக் காஃபி, கோல்ட் காஃபியா? என்ன இத்தனை காஃபி வருது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே காஃபி தான், அம்மா காஃபி. இப்போ என்ன பண்றது? ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஏதோ ஆனாயிடுச்சு. இதுல எது சக்கரை? உன் நிலைமை எனக்கு புரியுது மச்சான். ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்குடா. எனக்கும் புதக்கொலிக்கு நாள் குறிச்சிட்டாங்கடா. என்ன? எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து ஓகே பண்ணிட்டாங்க மச்சான். டேய், என்ன மச்சான் சூப்பர்ரா. எப்படா கல்யாணம்? அது நீ சொல்லு மச்சான், எப்ப கல்யாணம்? அது வந்து எனக்கு நான் ஏதாவது ப்ராப்ளமா? மச்சான் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லடா. நீ சொல்லு மச்சான், எப்படா கல்யாணம்? அது வந்து மச்சான் ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். ஓகே.
என்னடி பண்ணி வச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க என் சக்கரை ஆகிட்டு இருந்தேனா. எந்திரி முதலடி எந்திரி. எங்க சக்கரைக்கு போய் இங்க இருக்க சக்கரை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க நீ? தள்ளு 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 தள்ளு. என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. மச்சான் கிளம்பு கிளம்பு. ஏண்டா? உனக்கு உயிர் பயம் இருந்துச்சுன்னா சொன்னா கிளம்பிடு. ஏய் இரா காஃபி குடிச்சு போறேன். டேய், அதை தாண்டா சொல்றேன். நானே அவளை தெரியாதனமா காஃபி போட சொல்லிட்டேன்டா. ஏதோ ஞாபகத்துல அவ காஃபி குடிச்சுனா அவனுக்கு கல்யாணம் கிடையாது, கருமாதி தான் முடிவு பண்ணிக்கோ. மச்சான் இது வேறயா? ஓகே மச்சான் நான் கிளம்புறேன். மறக்காம கல்யாணம் வந்துடுறா. கண்டிப்பா வந்துடுறேன்டா. போறேன் மச்சான். நல்ல காஃபியா குடி. ஓகே மச்சான். ஓகேடா பேடா பேடா. எனக்கே என்னைக்காவது தான் கல்யாணம் ஆகுது. ஒரு காஃபி போடுறதுக்கு உயிரே போயிடுச்சு. எங்கங்க அவரு? கால் வந்துச்சுனே அவசரமா கிளம்பி போயிட்டான். உசிரமா கீழ இப்ப இந்த காஃபி என்ன பண்றது? கட்டிட்டானா? ஏங்க நீங்களே இந்த காஃபி குடிச்சிரீங்களா? அந்த காஃபியா? ஏங்க இந்தாங்க குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம நரிக்குட்டும் சேனல்ல பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். என்னடி இதெல்லாம்? ஒரு பொட்டி கடையை ஒளிச்சு வச்சு சாப்பிட்டு இருக்க? இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னேன்ல நான். எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டே. திம்பியா திம்பியா? அதே எப்படி கோவமா சொல்றீங்க? பாசமா சொல்லலாம்ல. என்னடி தங்கம், உன்னதான் இப்படி